Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான CID ராமச்சந்திரன் ரிட்டையர்டு SI அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இப்ப ராமச்சந்திரன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் SI இப்ப இருக்காரு. 33 வருஷம் போலீஸா சர்வீஸ் பண்ணிருப்பாரு. இன்னியோட இவர் ரிட்டையர் ஆகுறாரு. அதை பத்திலாம் ஸ்டேஜ்ல கொஞ்சம் சோகமா பேசிட்டு இருக்காரு. ஏன்னா ரிட்டையர் ஆகிற இந்த ப்ராசஸை என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு. இவர் ரிட்டையர் ஆகுறாருல, அதனால வீட்டுல ஃபங்க்ஷன் மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அந்த இடத்துக்கு வராரு. எல்லாருமே இவருக்கு பொக்கே எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஹீரோ எப்ப பாரு வேலை வேலைன்னு தான் இருப்பாரு. இதுக்கப்புறம் தான் நிம்மதி இருக்குன்ற மாதிரி ஒய்ஃப் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோக்கு ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது. அவர் இன்ஃபார்மரா இருப்பாரு. நம்ம தேடிட்டு இருக்க திருடன் இருக்கான்ல சார், இந்த வீட்டுக்குள்ளதான் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால இவர் இருக்கார்ல, மேல் இடத்துக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. மேல் இடத்துல இருக்க ஆபீசர் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இல்ல சார், நானும் கூட வரேன். இன்னைக்கு 12 மணி வரைக்கும் நானும் டியூட்டில தானே சார் இருக்கேன், அதனால வரேன்னு சொல்லிட்டாரு. அந்த சீனியரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் இதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. இன்னைக்கு கூட நீங்க போணுமா வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் தான், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப சீனியர் கூட இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இன்ஃபார்மரும் இப்பதான் வீட்டுக்குள்ள போனா நான் பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒரு லேடி கூட அவன் பழகிட்டு இருக்கான். அந்த லேடி வீட்டுக்குள்ள தான் போயிருக்கான். இப்ப போலீஸுங்கெல்லாம் மொத்தமா அந்த லேடி கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அவன் உள்ளதான் இருக்கான்னு தெரியும், வெளியே அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன்லாம் உள்ள இல்லன்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க செக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து இவங்க செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது யாருமே வீட்டுக்குள்ள இல்லாத மாதிரி தான் இருக்கு. இப்பயாவது நம்புறீங்களா, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி சொல்றாங்க. அவன் வீட்டுக்குள்ள போனதை பார்த்ததா சொன்னேன், அவன் வீட்டுக்குள்ள இல்லன்ற மாதிரி இன்ஃபார்மர் கிட்ட சொல்றாங்க. சத்தியமா அவன் வீட்டுக்குள்ள போனா சார், என் பொண்ணு மேல சத்தியம் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவன் கண்டிப்பா வீட்டுக்குள்ள தான் இருக்கான்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. எப்படி வெளியே வர வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. அதை பத்தி சீனியர் கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலா மிளகாவை நெருப்புல காமிச்சா நெடி வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வீட்டுக்குள்ள நெடிய வர வைக்கலான்ற மாதிரி இவர் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் மூக்க மூடிக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கவன் மூக்க மூடிக்க முடியாதுல்ல, அவன் ஒளிஞ்சிருக்க இடத்தை விட்டு கண்டிப்பா வருவான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவன் இருமுற மாதிரி சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து சவுண்ட் கேக்குதோ அந்த இடத்துக்கு போய் செக் பண்றாங்க. அவன் சாமர்த்தியமா ஒரு இடத்துல மறைஞ்சிருந்திருப்பான். இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். திருடின கார் எங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் அந்த காரை திருடல அப்படின்ற மாதிரிலாம் இவன் நடிச்சிட்டு இருக்கான். ஆனா இவன் தான் திருடினான்றது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும், ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருக்க இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல இருக்க 2-3 கட்டியை விலக்கிட்டு பாக்குறாரு. பார்த்தா உள்ளதான் கார் நின்னுட்டு இருக்கு. சரி, இங்கதான் கார் இருக்கு அப்படின்ற மாதிரி சீனியர் கிட்ட சொல்றாரு. ஆக மொத்தத்துல இவங்க கண்டுபிடிக்க வேண்டிய கேஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. சூப்பர் அப்படின்ற மாதிரி சீனியரும் ஹீரோவை பாராட்டுறாரு. ஹீரோ எந்த அளவுக்கு டேலண்ட் ஆனவர்னு காட்டுறதுக்காக தான் இந்த சீனை வச்சிருக்காங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. ஹீரோ போலீஸா இருந்த வரைக்கும் ஒரு குவார்டர்ஸ் தந்திருப்பாங்க. இப்ப குவார்டர்ஸ் இவர் காலி பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போலான்னு நினைக்கிறாரு. கடைசியா சில ப்ராசஸ் எல்லாம் முடிக்கிறதுக்காக வேலை பார்த்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அங்க இவரோட பேர் போட்ட போர்டை குப்பையில போட்டு வச்சிருக்காங்க. அதை பாக்குற இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவருக்கு இந்த வேலையை விட்டு போறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. இருந்தாலும் வயசாயிருச்சுல, போய் தான் ஆகணும்னு யோசிக்கிறாரு. இப்ப எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோக்கு நிறைய ரப்பர் மரம்லாம் சொந்தமா இருக்கும். அதுல இருந்து ரப்பர்லாம் எடுத்தாச்சு. அதை வித்து காசா மாத்திர வேலையில இந்த ஃப்ரெண்டு தான் பண்ணுவாரு. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எடுத்த ரப்பர் எல்லாம் ஒரு கடையில வித்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு போன் கால் வருது. இவர் ஒரு கோயில்ல ட்ரஸ்டியா இருக்காரு. இவர் மட்டும் இல்லாம நிறைய பேர் அந்த கோயில்ல ட்ரஸ்டியா இருக்காங்க. அந்த கோயில்ல காசு எப்ப பாரு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப என்ன போறோம் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அதனால இவர் இருக்கார்ல, ஹீரோவையும் கூப்பிட்டு போலான்னு நினைக்கிறாரு. காசு நிறைய வரும், ஆனா என்ன போது கம்மியா இருக்கு. எவனோ ஒருத்தன் தான் ஏமாத்தி காசெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இந்த வாட்டி ஓபன் பண்ணும் போது எல்லாருமே இருக்கணும்ன்றதுக்காக தான் எல்லாருமே போக போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவை கூப்பிட்டு வந்துடுறாரு. எல்லார் கண் முன்னாடியும் ஓபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அங்க ஒருத்தர் மட்டும் ஓபன் பண்றாரு. பார்த்தா காசு ரொம்ப கம்மியா இருக்கு. நிச்சயமா யாரோ ஒருத்தர் நம்மள திருடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு கோவப்படுறாரு. இவர் ஓவரா பேசுறதுனால கூட்டத்துல இருக்க சிலர் அடிச்சிருவாங்க. எல்லாருக்கும் காயம் பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் காயம் பட்டிருக்கும். ஹீரோ அங்க நடந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருப்பாரு. கடைசியா யாரு பூட்டு போட்டதுன்னு கேக்குறாரு. இந்த ஃப்ரெண்டு பிரசிடென்ட்னு சொல்றாரு. பிரசிடென்ட் ரைட் ஹேண்ட் தானேன்னு கேக்குறாரு. அந்த ஃப்ரெண்டு ஆமான்னு சொல்றாரு. இல்ல, ஆனா லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த வாட்டி ஓபன் பண்ண மாதிரி இருந்தது. சோ நடுவுல வேற யாரோ ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவன் கண்டிப்பா லெஃப்ட் ஹேண்டா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃப்ரெண்டுக்கு சுத்தமா புரியல, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோவும் இப்ப பூட்டை வச்சு செக் பண்ணி காட்டுறாரு. ரைட் ஹேண்ட சேர்ந்தவங்க பூட்டினா ஒரு மாதிரி பூட்டுவாங்க, லெஃப்ட் ஹேண்ட சேர்ந்தவங்க பூட்டினா ஒரு மாதிரி பூட்டுவாங்க. அதை இந்த ஃப்ரெண்டுக்கு புரிய வச்சிடுறாரு.
பிரசிடென்ட் ரைட் ஹேண்ட் ஓபன் பண்ணும் போது ரைட் ஹேண்ட் மாதிரி தான் ஓபன் பண்ணிருக்கணும், ஆனா லெஃப்ட் ஹேண்ட் போட்டவங்க ஓபன் பண்ண மாதிரி ஓபன் ஆச்சு. சோ நடுவுல லெஃப்ட் ஹேண்ட சேர்ந்தவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்னு சொல்றாரு. இந்த ஃப்ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட், அதனால நான் பண்ணல அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. நீங்க பண்ற அளவுக்குலாம் தைரியசாலி இல்லைன்னு எனக்கு தெரியும், வேற ஏதோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், வெளியே காட்டிக்காதீங்க, நல்லா செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அவன் மாட்டுவான்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஃப்ரெண்டோ நன்றி சொல்லிட்டு போறாரு. ஹீரோ ரிட்டையர் ஆனது மத்த ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு தெரியாதுல்ல. சார் ஒரு ஹெல்ப், இந்த இடத்துக்கு உடனே வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா வேக வேகமா யூனிஃபார்மை போட்டுட்டு கிளம்பலான்னு பாக்குறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்கன்றத மறந்துட்டீங்களா, படுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. இவர் நம்ம இன்னும் டியூட்டில இருக்கோம்னு நினைச்சுதான் ட்ரெஸ்ஸை போடுறதுக்காக போயிருப்பாரு. இப்பதான் இவருக்கு புரியுது. இவரும் சோகமா அந்த ட்ரெஸ்ஸை வச்சிடுறாரு. டியூட்டியை விட்டு ரிட்டையர் ஆனதை இவரால் ஏத்துக்கவே முடியல. இவருக்கு திரும்பி அந்த வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசையா இருக்கு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் லாயரா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக இவரும் சிட்டிக்கு வந்துடுறாரு. அவர்கிட்ட இவரோட கஷ்டத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் இருக்காருல, உனக்கு துப்பறியணும் அதுதானே, துப்பறியறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு, நீ ஏன் ஒரு டிடெக்டிவ் சென்டர் ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோக்கு ஆரம்பிச்சா என்னன்ற மாதிரிலாம் தோணுது. ஹீரோவும் இந்த விஷயத்தை பத்தி ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. ஆனா ஒய்ஃபுக்கு இதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த கோயிலை சேர்ந்தவங்க எல்லாம் மொத்தமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுறதுக்காக வராரு. ஹீரோ சொன்னதை வச்சு லெஃப்ட் ஹேண்ட மட்டும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிருப்பாங்க. அதுல ஒருத்தன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. எல்லாம் நீ சொல்லிதான் நடந்தது, அதனால தான் உனக்கு மரியாதை செலுத்தலான்றதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு சால்வெல்லாம் போத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவரும் ரொம்ப பெருமையா ஒய்ஃபை பாக்குறாரு. ஆனா ஒய்ஃப் இதெல்லாம் பார்த்து கோவம் தான் பட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி தொடங்கணும்னா இடத்த பிடிக்கணும்ல, இடத்த பிடிச்சி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவர் செஞ்சுட்டு இருக்காரு. அதே சமயம் ஒரு புது லேப்டாப் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணு கூட வந்து ஒரு லேப்டாப்பும் வாங்கிடுறாரு. இவரோட பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அடிக்கடி அவங்க கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவங்க கூட பீச் எல்லாம் சுத்தி பாக்குறாங்க. இத பத்தி ஹீரோக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஹீரோவும் சந்தோஷமா இந்த இடத்த தொடங்கிடுறாரு. ஆனா கிளைண்ட் யாருமே வரமாட்டாங்க. என்ன யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் போர் அடிச்ச மாதிரி உட்காந்து இருக்காரு. ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது லாயர் வந்துடுறாரு. லாயர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இவர் புலம்பிட்டு இருக்காரு. கவலைப்படாத, முதல்ல யாரும் வரமாட்டாங்க, போக போக கண்டிப்பா வந்துருவாங்க, நீ ஃபீல் பண்ணாம இரு அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பையன் இந்த இடத்துக்கு வரான். கொஞ்சோண்டு சோடா மட்டும் எடுத்துக்கிறேன்னு கேட்கறான். நீ வாங்கிக்கோன்னு ஹீரோ சொல்றாரு. சார் கொஞ்சோண்டு தான் தேவைப்படுது, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். லாயர் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு. அவனும் எடுத்துக்கிட்டே உங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிடுறான். இதான் என்னோட கார்டு, நான் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான், எந்த ஹெல்ப்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கார்டெல்லாம் தந்துட்டு போறான். ஹீரோ கோவமா அந்த கார்டெல்லாம் கசக்கி தூக்கி போட்டுறாரு. ஆனா லாயர் இருக்கார்ல, அவன் பாத்தியா எவ்வளவு ப்ரொமோஷன் பண்றான், நீ அந்த மாதிரி ப்ரொமோஷன் ஏதாவது பண்ணியா, நீயும் சீக்கிரமா கார்டெல்லாம் நிறைய பேர்கிட்ட தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப லாயரும் ஒரு கேஸ பத்தி சொல்றாரு. சந்திரன் ஒரு நபர் கொலை கேஸுக்காக உள்ள போயிருப்பாரு. ஆனா அவர் கொலையே பண்ணலன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. இவரால் அந்த சந்திரனை காப்பாத்திருக்க முடியாது, அதனால தான் அவர் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. ஆனா இப்ப பெயில் வாங்கி 15 நாள் மட்டும் வெளியே வந்திருக்காரு. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டா அவர் தப்பிச்சிடலாம், அதனால உன்னை பத்தி நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட பேசிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாரு. சரி நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, லேப்டாப்ல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிருது. பொண்ணு கிட்ட தான் கேண்டில் எடுத்துடுவான்ற மாதிரி சொல்றாரு. பொண்ணுமே கேண்டில் எடுத்துட்டு வந்து பத்தெல்லாம் வச்சிடுறாங்க. அப்பா எனக்கும் ஒரு லேப்டாப் தேவைன்ற மாதிரி கேக்குறாங்க. சரிமா சீக்கிரமா வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. இவர் யாரு என்னன்னு பாக்குறதுக்காக கதவை திறக்கிறாரு. சந்திரன் தான் வந்திருக்காரு. லாயர் என்ன பத்தி சொன்னாரான்னு கேக்குறாரு. சொன்னாரு, உள்ள வாங்கன்ற மாதிரி இவரும் வெல்கம் பண்றாரு. இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஊருக்குள்ள மைனர் மாதிரி தான் சுத்திட்டு இருப்பாரு. ரொம்ப பணக்காரரு. இப்படி இருக்கும் போதுதான் கொலை கேஸ்ல உள்ள போயிருப்பாரு. சத்தியமா நான் அந்த கொலையை பண்ணல, ஆதாரம்லாம் எனக்கு அகேன்ஸ்டா போயிருச்சு, அதனால தான் மாட்டிக்கிட்டேன், நீங்க தான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப சந்திரன் கதையை நமக்கு காட்டுறாங்க. சந்திரன் இருக்காருல, வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. ஒய்ஃப் போட்டு சந்திரனை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அந்த ஷீலா வீட்டுக்கு தானே போறீங்க, ஷீலாவும் நீங்களும் பழகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும், எனக்கு மட்டும் இல்ல ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நீங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஒய்ஃப் பேசுறதை இவர் பெருசா கண்டுக்க மாட்டாரு. அங்க இருந்து கிளம்புறாரு. அதே சமயம் சந்திரனுக்கு ஒரு பையன் இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் வட்டிக்கு காசு தர பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஷீலாக்கு 40 வயசு இருக்கும் போல. அவங்களுமே வட்டி பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ளயும் அஃபேர் போது போல. ஏன்னா பார்த்து சிரிக்கிறாரு, அவங்களும் பதிலுக்கு சிரிச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு இருக்க வழியில ஒருத்தர் இருக்காருல, பொலிட்டீஷியனை பார்க்க போனோம், அங்க டிராப் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. இவரும் பைக்ல வந்து அந்த பொலிட்டீஷியன் வீட்ல டிராப் பண்ணிட்டு கிளம்புறாரு. இந்த இடத்துல ஒரு கிளப் இருக்கும். அந்த கிளப்புக்கு தான் அடிக்கடி போய் இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இவருக்கு ஒரு டிரைவர் ஃப்ரெண்ட் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப கிளப்ல இருக்கவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு பக்கத்து ஊர்ல வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு பஸ் பிடிச்சி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நைட்டு நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸுக்காக சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா சரக்கு வச்சிட்டு இருக்காங்க.
டிரைவர் ஃப்ரெண்ட் மட்டும் இவரை தள்ளி வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் ஷீலா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது ஒய்ஃப்க்கு சுத்தமா பிடிக்கல. அதனால ஒய்ஃப் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்னைக்கு காலையில ஷீலா வீட்டுக்கு போய் பயங்கரமா சண்டைலாம் போட்டிருப்பாங்க. பெரிய பிரச்சனை ஆயிருச்சு, நீங்க பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த டிரைவர் ஃப்ரெண்ட் சொல்றான். சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஷீலா இப்போதைக்கு அந்த வீட்டுல தனியா தான் இருக்காங்க. நைட்டு நேரம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஷீலாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவங்களுக்காக சில பொருள்லாம் வாங்கியிருப்பாரு, அதை தரதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனா ஷீலா செம்ம கோவத்துல இருக்காங்க. உங்க ஒய்ஃப் வந்து கத்திட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப கிஃப்ட தர மாதிரி உள்ள போக பாக்குறாரு. உள்ளலாம் சேர்க்க மாட்டேன், நீங்க இப்போதைக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவரும் அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இந்த சந்திரன் அங்க இருந்து 12 மணிக்கு கிளம்பி இருப்பாரு. ஆனா இவரோட வீட்டுக்கு 3 மணிக்கு போயிருப்பாரு. அந்த ஷீலா 1 மணிக்கு கொல்லப்பட்டிருப்பாங்க. நடுவுல 3 மணி நேரம் எங்க போனீங்க அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சந்திரனும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா சந்திரன் ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட ஒருத்தரை விடுறதுக்காக வந்தார்ல, அந்த பொலிட்டீஷியன் கூடயும் சந்திரன் அஃபேர்ல தான் இருப்பாரு. இவங்க சேர்த்துக்கல, அதனால பொலிட்டீஷியனுக்கு கால் பண்ணி பேசுவாரு. நான் வரவான்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. அவங்களும் வாங்கன்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. அவங்க கூட தான் இவர் ஒன்னா இருந்திருப்பாரு. ஒரு 3 மணி டைம்ல அவங்க எழுப்பி விட்டுருப்பாங்க. இவரும் நம்ம வீட்டுக்கு போலான்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. பையன் தான் கதவை திறந்து விட்டுருப்பான். என் தூக்கத்தையே கெடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி பையன் புலம்பி இருப்பான். ஷீலா இறந்து போனது உங்களுக்கு எப்ப தெரிஞ்சதுன்னு ஹீரோ கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, காலையிலேயே ராஜீவ்னு ஒருத்தர் இறந்து போயிட்டான் தகவல் கிடைச்சது சார். அவன் எனக்கு பழக்கமானவன், அதனால தான் அவன் வீட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராஜீவ் எப்படி இறந்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. ஏதோ ஒரு கிணத்துக்குள்ள தெரியாதனமா விழுந்து இறந்து போயிருக்கான் சார், அவனை பார்க்கறதுக்காக தான் போனேன். வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால குளிச்சு படுத்துட்டேன். மதியான டைம்ல தான் போலீஸ் என் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டாரு. போலீஸ் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நேத்து நைட் அந்த லேடியோட வீட்டுக்கு நீ போனல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. போனேன், ஆனா திரும்பி வந்துட்டேன்னு இவர் சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள போலீஸ் இருக்காங்கல்ல, நீ ஸ்டேஷனுக்கு வா அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. அந்த டைம்ல இவர் பொலிட்டீஷியன் வீட்டுல இருந்தாரு பாத்தீங்களா, அதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த பொலிட்டீஷியன் அவர் என்னோட வீட்டுல இல்லன்ற மாதிரி மறுத்திருப்பாங்க. அவங்க பேரு டேமேஜ் ஆக கூடாதுல்ல, அதனால தான் மறுத்திருப்பாங்க. நான் ஒரு நல்ல அப்பாவா இல்லாம இருந்திருக்கலாம், ஒரு நல்ல ஹஸ்பண்டா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா நான் ஒரு கொலைகாரன் இல்ல சார், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சந்திரன் கேக்குறாரு. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் இந்த கேஸ் எடுத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ அந்த பொலிட்டீஷியன் லேடியை பாக்குறதுக்காக வராரு. அவர் உண்மையிலேயே உங்க வீட்டுல தான் இருந்தாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவர் சும்மா சொல்றாரு, என் வீட்டுல எல்லாம் அவர் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா அந்த சந்திரன் நிறைய காஸ்ட்லியான பொருள்லாம் இவங்களுக்கு வாங்கி தந்திருப்பாரு. அது சம்பந்தப்பட்ட பில் எல்லாம் ஹீரோ வச்சிருக்காரு. இத பத்தி போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன், உங்க கட்சி ஆட்கள் கிட்ட சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் வாய்க்கு வந்ததை பேசுவாங்க, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா சார், அவர் வந்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க பேரு டேமேஜ் ஆக கூடாதுல்ல, அதனால தான் மறுத்திருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா நான் வெளியே சொல்ல மாட்டேன், முதல்ல சந்திரன் சொல்றது உண்மையான்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த விஷயத்தை கேட்டேன். சந்திரன் இங்கதான் இருந்திருக்காருன்னா சந்திரன் கொலை பண்ணல, அப்ப யாரு கொலை பண்ணான்றதை தேடி அலைய போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப சந்திரனோட ஒய்ஃப் கிட்ட விசாரணை பண்றதுக்காக வராரு. நிறைய பேர் கூட சந்திரன் அஃபேர்ல இருக்கிறதெல்லாம் ஒய்ஃபுக்கு நல்லாவே தெரியும். ஆனா கொலை பண்ற அளவுக்குலாம் இவருக்கு தைரியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதே சந்திரனோட பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவும் கேஷுவலா நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் சிசிடிவி எல்லாம் செட் பண்ற வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இவரும் நார்மலா விசாரணை பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. இவர் யாரு அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட பையன் விசாரிக்கிறான். உன் அப்பாவோட கேஸ் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக தான் வந்தாரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப நான் அந்த ஷீலாவை பத்தி தெளிவா சொல்லிடுறேன். ஷீலா ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு தனியா பொண்ணு கூட தான் இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு 18 வயசு இருக்கும் போதே ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பா. இவங்க அதுக்கு தடையா இருந்திருப்பாங்க. அதனால பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, நிறைய காசெல்லாம் எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டே ஓடி போயிருப்பா. அப்பத்துல இருந்து பொண்ணுகிட்டயும் இவங்க பேசாம இருந்திருப்பாங்க. பிரசன்ட்ல ஹீரோ இருக்காருல, அந்த பொண்ணுகிட்டயும் மாப்பிள்ளை கிட்டயும் பேசுறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஷீலா ஒரு வீட்டுல இருந்தாங்கல்ல, அந்த வீட்டுல இப்ப இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அந்த வீட்டுல இருக்க எல்லா பூட்டியும் மாத்திர வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சம்பந்தப்பட்ட சாவி தொலைஞ்சு போயிருக்கு போல, அதனால தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் வீட்டெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்குள்ளலாம் அலோவ் பண்றாங்க. ஷீலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரூம்ல தான் கழுத்து நெரிக்கப்பட்ட மாதிரி இறந்து போயிருப்பாங்க. அந்த ரூம் கதவு சாத்திருக்கும். அந்த ரூம்குள்ள போற மாதிரி யாரோ எரிச்சு விட்டுருப்பாங்க. அந்த கதவு மட்டும் எரிச்சு விட்டுருப்பாங்க. யார் இப்படி எரிச்சு விட்டுருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இந்த பொண்ணு அம்மா கிட்ட இருந்து காசெல்லாம் எடுத்துட்டு தான் போயிருப்பா. இது பத்தாதுன்னு இந்த வீடியோ எனக்கு வேணும்ன்ற மாதிரி மாப்பிள்ளை கூட வந்து அடிக்கடி பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பா. அதை பத்தி ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. மத்தவங்க கிட்ட விசாரிச்சிருப்பாரு போல. உங்களுக்குள்ளயும் பிரச்சனை எல்லாம் போச்சுல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க ஆமான்னு சொல்றாங்க. லைட்டா சந்தேகத்தோட பார்த்துட்டு கிளம்புறாரு. சந்திரனுக்கு ஒரு டிரைவர் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர்கிட்ட பேசுறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. சந்திரன் சொன்ன டைமிங்லாம் கரெக்டான்ற மாதிரி தான் இவர்கிட்ட கிராஸ் செக் பண்றாரு. இவர் சந்திரன் சொன்ன மாதிரியே தான் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் விசாரிச்சுட்டு கிளம்புறாரு.
இப்ப இந்த டிரைவர் கிட்ட மத்தவங்க எல்லாம் என்ன விஷயம்னு கேக்குறாங்க. இல்ல சந்திரன் அண்ணன் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக வந்தாரு, நானும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்றாரு. இந்த ஊர் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் ஹீரோக்கு ஃப்ரெண்டா இருப்பாரு. அந்த கான்ஸ்டபிள் கிட்ட அந்த கேஸை பத்தி கேட்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, என்னெல்லாம் நடந்தது, எப்படிலாம் இவர் பார்த்தாரு அப்படின்றத ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த வீட்டுல கதவை திறக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் ஆட்கள் சொல்லியிருப்பாங்க. இவங்க உடைச்சு உள்ள போய் பார்த்திருப்பாங்க. அப்படி பார்க்கும் போதுதான் உள்ள அந்த ஷீலா இறந்து போயிருக்கிறது தெரிய வந்திருக்கும். ஷீலாவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணவன் எதுக்காக அந்த வாட்டியை போடணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு ஏகப்பட்ட குழப்பம்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனா போலீஸ் சிசிடிவியை செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அந்த சிசிடிவில சந்திரன் வந்தோடனே சிசிடிவி கட் ஆயிருக்கும். அதனால தான் போலீஸ்க்கு சந்திரன் மேல ஹெவியா டவுட் வந்திருக்கும். அதனால ஒரே ஆங்கிள் விசாரிச்சு சந்திரனை குற்றவாளியா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அப்படிதான் எந்த கேஸையும் தீவிரமா விசாரிக்க மாட்டாரு, சட்டுன்னு முடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு. அந்த வீட்டுல 2 பேப்பர் கிடைச்சிருக்கும். 2 பொண்ணுங்களோட பேர் போட்டு அந்த பொண்ணுங்களோட அட்ரஸ் தான் எழுதியிருக்கும். அந்த பேப்பர் இவருக்கு வித்தியாசமா பட்டிருக்கும். அதனால போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. இன்ஸ்பெக்டர் கிட்டயும் அதை பத்தி சொல்லியிருப்பாரு. இன்ஸ்பெக்டர் நான் சொன்ன விஷயத்த பெருசா காதுல வாங்கின மாதிரியே தெரியல, இன்னும் அந்த போட்டோவை நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு தேவைப்பட வாய்ப்பு இருக்கு, போட்டோவை அனுப்பி விடுங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இதனால அந்த கான்ஸ்டபிள் இருக்காருல போட்டோவெல்லாம் அனுப்பி விடுறாரு. இப்ப சந்திரன் ஒரு சாதாரண லாட்ஜ்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வீட்டுல ஒய்ஃபு கோவப்பட்டு இவரை வீட்டுல சேர்த்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு. பேச வந்த ஹீரோ இருக்கார்ல, கவலைப்படாதீங்க, சீக்கிரமே உங்க வீட்டுக்கு நீங்க போயிடுவீங்க, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஓமனக்குட்டன் ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இந்த ஓமனக்குட்டன் தான் ஷீலாவோட ஹஸ்பண்டா இருப்பாரு. பட்ட பகல்ல குடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்தோன்னா யாரு என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹீரோ வந்திருக்க விஷயத்த பத்தி சொல்றாரு. கடைசியா ஒய்ஃபை பார்க்க எப்ப போனீங்கன்னு கேக்குறாரு. ஓமனக்குட்டனா நடந்த விஷயத்த சொல்றாரு. பொண்ணு இருக்காங்கல்ல, எனக்கு இன்னும் வாழ்றதுக்கு காசு தேவை அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால அப்பா பொண்ணு அதுக்கப்புறம் மருமகன் சேர்ந்த மாதிரி தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பொண்ணு எனக்கு பினான்சியலா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சொல்ற முடிவை கேட்காம போனவ தானே, உனக்கு எதுக்கு நான் பினான்சியலா ஹெல்ப் பண்ணும், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி கோவமா பேசுறாங்க. ஹஸ்பண்ட் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஹஸ்பண்டையும் இவங்க பயங்கரமா திட்டுறாங்க. அதனால இவங்க 3 பேருமே முறைச்சு பார்த்துட்டு தான் அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி, நீங்களும் உங்க ஒய்ஃபும் எதுக்காக பிரிஞ்சீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. ஓமனக்குட்டன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிசினஸ்ல ஏகப்பட்ட லாஸ் ஏற்பட்டது, நிறைய காசை விட்டுட்டேன், அதே மாதிரி இந்த குடிக்கு ரொம்ப அடிமையிட்டேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் விசாரணையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த ஓமனக்குட்டனோட ரியாக்ஷன் லைட்டா மாறுது. ஏன் எதுக்குன்றது நமக்கு தெரியல. அந்த பொண்ணோ மருமகனோ கூட சொத்துக்காக இதை பண்ணிருக்கலாம், அதே மாதிரி ஹஸ்பண்ட் கூட கோவத்தினால பண்ணிருக்கலாம், நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் லாயர் கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, எனக்கு அப்படிலாம் தோணல, எனக்கு வேற மாதிரி தோணுது, அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சிசிடிவி அன்னைக்கு கட் ஆச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு 4-5 தடவை சிசிடிவி கட் ஆயிருக்கும். அந்த சிசிடிவி நடுவுல 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் தான் கட் ஆகுது. அந்த கட்டான டைம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல எல்லாம் கரெக்டா ஒரு பஸ் வருது போகுது. எவனோ ஒருத்தன் பஸ் ஸ்டாப்ல இறங்குறான், ஷீலாவோட வீட்டுக்கு வரான். அப்படி அவன் வரும்போது தான் அவங்க சிசிடிவியை கட் பண்றாங்க. அவன் கிளம்புனதுக்கு அப்புறம் திரும்பி சிசிடிவியை ஆன் பண்ணிடுறாங்க. அவன் பஸ்ல ஏறி இங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படி வர ஆளு யாருன்றதை கண்டுபிடிக்கணும், அவன் தான் கொலையாளியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அவகிட்ட காசு வாங்கின யாராவது காசு தர முடியாம கூட கொலை பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி லாயர் ஃப்ரெண்ட் கேட்கிறாரு. நான் அந்த ஆங்கிள்லயும் விசாரிக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலா அந்த ஷீலா கிட்ட கடனா நிறைய பேர் காசு வாங்கியிருப்பாங்க, நிறைய பேர் காசை தராம இருப்பாங்க. அவங்க இறந்துட்டாங்கல்ல, அதனால தான் தராம இருக்காங்க. அப்படி தராம இருக்கிறது யாரு காசு தரதுக்கு லேட் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. அப்பதான் ஒரு பஸ் கண்டக்டரோட பேர் அடிப்படுது. அந்த பஸ் கண்டக்டர் பேசிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோவா அந்த கண்டக்டரை தனியா கூட்டு போய் பேசுறாரு. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல காசு வாங்கியிருக்கீங்க, ஆனா தரதுக்கு இழுத்திருக்கீங்க, உங்க கதை என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அந்த கண்டக்டர் இருக்கார்ல, என் ஒய்ஃபோட பிரெக்னன்சில காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டுச்சு, அதனால தான் அவ்வளவு காசை வாங்கிட்டேன், ஆனா சட்டுன்னு அவ்வளவு காசை தர முடியல, அதனால தான் இழுத்தேன், மத்தபடி நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. சரி, அந்த நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அந்த நைட்டு நான் டியூட்டில தான் இருந்தேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சிசிடிவி கட் ஆகிற டைம் பஸ் மூலியமா யாரோ வந்துட்டு போறாங்கன்னு ஹீரோ சந்தேகப்படுறாருல. அந்த பஸ்ல இந்த ஊரை சேராத யாராவது அன்னைக்கு நைட்டு வந்ததை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கண்டக்டர் கிட்ட கேட்கிறாரு. கண்டக்டர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. ஆமா சார், ஒருத்தனை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க இருந்து கிளம்புன கடைசி பஸ்ஸா இருக்கும். அந்த பஸ் தான் கதவை தட்டி அவன் ஏறி இருப்பான். வழியில தான் ஏறி இருப்பான். ஏறினவன் கிட்ட டிக்கெட் வாங்குறதுக்காக இவர் போயிருப்பாரு. அவன் டிக்கெட்டுக்கு காசு எடுக்கும் போது சாவி கீழே விழுந்திருக்கும். அந்த சாவியை எடுத்து வேகமா பாக்கெட் குள்ள வச்சிருப்பான். மண்ணெல்லாம் கீழே சிந்தி இருக்கும். என்ன வித்தியாசமா இருக்கான்ற மாதிரி டிக்கெட் தந்திருப்பாரு. மேற்கொண்டு கொஞ்ச தூரம் தான் டிராவல் பண்ணி போயிருப்பாங்க. அதுக்குள்ள கண்ணாடி உடஞ்ச மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கும். டிரைவரும் கண்ணாடி உடஞ்சிருச்சா பாருன்ற மாதிரி கண்டக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. இவங்க பஸ்ல கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்காது, ஆனா கண்ணாடி உடஞ்ச மாதிரி சவுண்ட் மட்டும் கேட்டிருக்கோம்.
அவன் ஃபேஸ பாத்தீங்களான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இல்ல சார், அவன் மூடி வச்சிருந்தான், ஃபேஸ பார்க்கலன்னு சொல்றாரு. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இந்த பகுதி கிட்ட வரும்போது தான் கண்ணாடி உடைஞ்சது அப்படின்ற மாதிரி அந்த பகுதி அந்த கண்டக்டர் சொல்லியிருப்பாரு. அந்த பகுதிக்கு ஹீரோ வந்து செக்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அங்க ஒரு டீ கடை இருக்கு. அங்க இருக்க டீ கடையோட கண்ணாடி தான் உடைஞ்சிருக்கு. இந்த கண்ணாடி எப்போ உடைஞ்சதுன்னு விசாரிக்கிறாரு. கரெக்டா அந்த நாள் தான் உடைஞ்சிருக்குன்னு தெரிய வருது. எவனோ ஒருத்தன் சாவியை தூக்கி எரிஞ்சிட்டான், இதுதான் அந்த சாவின்ற மாதிரி சாவியை காட்டுறாரு. அவர் இன்னும் அந்த சாவியை தூக்கி போடாம வச்சிருக்காரு. பஸ்ல ஏறனவும் ஒரு சாவியை வச்சிருந்தத கண்டக்டர் பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த சாவியை தான் அவன் தூக்கி போட்டிருக்கான். இப்ப அந்த சாவியை எடுத்துட்டு இவர் ஷீலா வீட்டுக்கு வந்துடுறாரு. எல்லா பூட்டையும் மாத்தினாங்கல்ல, அந்த பூட்டெல்லாம் இவர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. இந்த சாவி மூலியமா ஓபன் பண்ண முடியுது. கண்டிப்பா அவன் தான் ஷீலா வீட்டுக்கு வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிறாரு. அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏறினதா அந்த கண்டக்டர் சொன்னார்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பதான் ஒருத்தர் புல்லுக்கட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. என்ன இங்க இருந்து ஏறி வர்றாருன்னு யோசிக்கிறாரு. அந்த இடத்துல படிக்கட் மாதிரி ஒரு வழியை வச்சிருக்காங்க. ஹீரோவும் இறங்கி கீழே வந்துடுறாரு. இந்த வழியா தான் அவன் வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்காரு. இவர் பாட்டுக்கு சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்காரு. அங்க வேலை பார்த்துட்டு இருக்க நபர் இருக்காருல்ல, பார்த்து சார் அங்க ஒரு கிணறு இருக்கு, கீழே பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அங்க ஒரு கிணறு இருக்கிறத பாக்குறாரு. இந்த கிணறுக்குள்ளதான் ராஜீவ்னு ஒருத்தர் விழுந்து இறந்து போயிருப்பாரு. அதாவது சந்திரன் கூட ஒரு சாவுக்கு போனதா சொன்னார்ல, அவர் சாவுக்கு தான் போயிருப்பாரு. ராஜீவ்னு ஒருத்தர் இறந்து போனாரு, இந்த கிணத்துக்குள்ள விழுந்துதான் இறந்து போனாரான்னு ஹீரோ கேட்கிறாரு. அங்க வேலை பார்த்துட்டு இருந்த நபரும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஷீலா வீடு பக்கத்துல தான் இருக்கு. மெயின் ரோட்டு பக்கமா வராம இந்த பக்கமாவும் வரலான்றது ஹீரோக்கு புரியுது. இப்ப ஹீரோ இருக்காருல, அந்த ராஜீவோட அட்ரஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப ராஜீவோட ஒய்ஃப் கிட்ட விசாரணை பண்றதுக்காக வராரு. உங்க ஹஸ்பண்ட் எப்படி அங்க விழுந்து இறந்து போனாரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் நைட்டு நேரம் ரப்பர் எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போவாரு சார். அவருக்கு அந்த கிணத்தை பத்தி எல்லாம் நல்லா தெரியும். எந்த ஞாபகத்துல போனாருன்னு தெரியல, இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஹீரோக்கு போன் கால் வருது. போனை பேசிட்டு இவர் கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வேற ஒரு போன் எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட தராங்க. போலீஸுங்களுக்கு கிணத்துல ஒரு போன் கிடைச்சது, என் ஹஸ்பண்ட் போன் என்கிட்ட தந்துட்டாங்க. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் நைட்டு நேரம் வேலைக்கு போன்ல எடுத்துட்டு போக மாட்டாரு, இது யார் போன்னு தெரியலன்னு சொல்றாங்க. இவரும் வாங்கி வச்சுக்கிறாரு. ஷீலா வீட்டுல 2 துண்டு பேப்பர் கிடைச்சிருக்கும். 2 பொண்ணுங்களோட பேரு, அந்த பொண்ணுங்களோட அட்ரஸ் எழுதி இருக்கும். அந்த பொண்ணுங்களோட வீட்டுக்கு போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. மொத பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆனவங்க மாதிரி இருக்காங்க. இவரை ஷீலாவை தெரியுமான்னு கேக்குறாரு. எனக்கு தெரியாது சார், ஏற்கனவே இன்ஸ்பெக்டரா வந்து விசாரணை பண்ணாரு, ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சமாளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப 2வது வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க இருக்கவங்க கிட்ட ஷீலாவை பத்தி எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுறாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிச்சிட்டாரு, நீ யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா அவங்க கோவப்பட்டு இவர் அடிக்கவே செஞ்சிடறாங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்டரை வர வச்சு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாரு. அவன் ஷீலா கேஸ் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக தான் போயிருக்கான். நம்மளாம் எதுக்கு இருக்கோம், இவன் எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஹீரோ போலீஸ்ன்றதுனால இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி போக வாய்ப்பு இருக்குல்ல, அதனால ஹீரோவோட போனை புடுங்கிடுவாங்க. அதே மாதிரி ஹீரோக்காக யாரும் கால் பண்ணக்கூடாதுன்றதுக்காக போன் எல்லாம் சைலண்ட்ல போட்டுருவாங்க. வேணும்ட்டே ஹீரோவை உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்பதான் தெரிஞ்ச கான்ஸ்டபிள் வராரு. இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் ஒரு மாறின்னு சொன்னல சார், ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாரு. இவரெல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிதான் ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை அனுப்பி விடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்குல்ல, பொண்ணு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறாரு. இப்போ ஒரு குளியல போடுறாரு. ஒய்ஃப் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஒய்ஃப் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க, நீங்க உங்களோட வேலையை கரெக்டா தான் செஞ்சிருக்கீங்க, இதை விடாதீங்க, நீங்க கண்டிப்பா இந்த கேஸை சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஹீரோக்கு ஒரு போன் கிடைச்சது இல்ல, அந்த போன்ல இருந்து யாருக்கெல்லாம் கால் போயிருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அது விஷயமா ஒருத்தர் கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த போன்ல இருந்து வேற ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் தான் சார் கால் போயிருக்கு, அதுவும் ரொம்ப கம்மி கால் தான் போயிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கிறத உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். ஹீரோக்கு கிடைச்ச போன் எக்ஸோட போன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸோட போன்ல இருந்து வேற ஒரு கால் போயிருக்குல்ல, அந்த கால் பார்த்தா ஷீலாவோட டவர் ரேஞ்சில இருந்து தான் போயிருக்கு. சோ ஷீலா தான் அந்த போன்ல பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு பஸ் 11:50க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஸ்ல எக்ஸ் வராம போல, ஏன்னா 12 மணிக்கு அவங்களுக்கு கால் பண்றான். அதுக்கப்புறம் சிசிடிவி கட் ஆகுது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சிசிடிவி கட் ஆகுது. இதெல்லாம் ஒரு ஃபார்மட்டா நடக்கிறது ஹீரோக்கு புரியுது. இதை பத்தி இங்க இருக்க சீனியர் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. இன்ஸ்பெக்டருக்கு மேல ஒரு சீனியர் இருப்பார்ல, அவர்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. கிணத்துக்குள்ள இருந்து ஒரு போன் கிடைச்சது இல்ல, அத நம்பர் 1 வச்சுக்கோங்க. அந்த நம்பர்ல இருந்து வேற ஒரு நம்பருக்கு கால் போயிருக்கு, அத நம்பர் 2 வச்சுக்கோங்க. அந்த நம்பர் யார் பேர்ல இருக்குன்னு விசாரிச்சிருப்பாரு. அப்பதான் ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கோம். எங்க 2 பேரோட போனும் தொலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஓனர்ஸ் சொல்லியிருப்பாங்க. எவனோ ஒருத்தன் இந்த 2 போனையும் தூக்கி இருக்கான்றது ஹீரோக்கு தெரியுது. இவங்க 2 பேருக்கு என்ன காமனா இருக்குன்ற மாதிரி விசாரிச்சிருப்பாரு. 2 பேருமே ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருப்பாங்க. அதுவும் ஒரே டாக்டர் கிட்ட போயிருப்பாங்க.
அந்த டாக்டர் ஒருவேளை இதை பண்ணிருப்பாரான்ற மாதிரி இவர் யோசிச்சு டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒருத்தங்க தெரியாதனமா போனை மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல இருக்க பியூன் இருக்கார்ல, யாரோ போனை மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்க, யாரோட போனு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. போனோட ஓனர்ஸும் கையில இருந்து வாங்கியிருப்பாங்க. ஒருவேளை யாரும் வாங்க வரலன்னா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டிருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நோட்ல எழுதி வச்சிருவோம், கண்டிப்பா போனை தேடி வருவாங்கல்ல, அப்ப போனை அவங்க கிட்ட தந்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அப்படி தராம ஒருத்தன் எடுத்து வச்சுதான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும், அவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல எம்ப்ளாயா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சொல்ற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சீனியரே நினைக்கிறாரு. ஒரு கேஸை விசாரிக்கணும்னா இந்த மாதிரி விசாரிக்கணும், எடுத்தோம் கௌத்தம் முடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க இன்ஸ்பெக்டரை போட்டு திட்டுறாரு. ஹீரோவை உட்கார வச்சார்ல, அந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் அசிங்கமாயிருது. எம்ப்ளாய பத்தி எல்லாம் ஹீரோ விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இது சார்ந்து எல்லாருக்கிட்டையும் பேசிலாம் பாக்குறாரு. ஹீரோ டீ கடையில உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்க மேரி அம்மாவோட பையன் கூட அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்த்தான், பேரு குரு, ஆனா இப்ப அந்த வேலையை விட்டுட்டான்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. யாரு மேரி அம்மா, யாரு குரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டு வச்சுக்கிறாரு. அந்த மேரி அம்மாவை போய் பார்த்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அந்த மேரி அம்மாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அலைன்ஸ்லாம் பண்ணி தரவங்க போல. என்னப்பா அலைன்ஸ் விஷயமா வந்திருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. அலைன்ஸ் விஷயமா இவங்க எல்லாரோட அட்ரஸையும் எழுதி வாங்கிப்பாங்க போல. அந்த மாதிரி துண்டு சீட்ல எழுதி வாங்கியிருக்காங்க. இதை பாக்குற இவருக்கு டவுட் அதிகமாகுது. கண்டிப்பா இங்க இருக்க ஒருத்தன் தான் இதை பண்ணிருக்கான்னு யோசிக்கிறாரு. உங்க பையன் ரியல் எஸ்டேட் தானே பண்ணிட்டு இருக்காரு, நம்பர் வாங்குறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டாரு. பின்னாடி இருக்க போர்டுல நம்பர் இருக்கும், போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவருமே அந்த போர்டை பாக்குறதுக்காக வராரு. போர்டை பார்த்தவரு லைட்டா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஒருத்தன் சோடா கேட்டு இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்தான் பாத்தீங்களா, அவன் தந்த கார்ட்லயும் இந்த போர்ட்லயும் ஒரே விஷயம் தான் இருக்கும். இப்ப போலீஸ்க்கு இந்த தகவலை பாஸ் பண்ணிடுறது. அப்பதான் அந்த குருவும் இந்த இடத்துக்கு வரான். இவர் ஏற்கனவே பார்த்துமே அப்படின்ற மாதிரி குருவும் யோசிக்கிறான். இப்ப இவர் வேற நெருங்கி வந்துட்டு இருக்காரு. ஏன் நெருங்கி வராரு, நம்மள கண்டுபிடிச்சிட்டாரு போல அப்படின்ற மாதிரி குரு இருக்கான்ல, ஒரு ஸ்டேஜ்ல ஓட பாக்குறான். ஆனா அதுக்குள்ள போலீஸுங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குருவை லாக் பண்ணி கூட்டு போறாங்க. அம்மாக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் என் பையனை கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கே போக போக புரியுமா, நான் கிளம்புறேன்ற மாதிரி இவர் கிளம்புறாரு. குரு தான் அந்த எக்ஸன் ஹீரோ நினைக்கிறாரு. இப்ப போலீஸுங்களாம் விசாரிக்கிறாங்க. குருவும் நடந்த விஷயத்தை இந்த இடத்துல தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குரு இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல்ல பியூன் மாதிரி வேலை பார்த்திருப்பாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நடுவுல இந்த ஷீலா வந்திருப்பாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேருமே பார்த்து பழகி இருப்பாங்க. அப்படி பழகிதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே அஃபேர் மாதிரி ஏற்பட்டிருக்கும். இவன் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைப்பான். அதனால தான் சிசிடிவியை கட் பண்ணிருன்ற மாதிரி முன்கூட்டியே சொல்லிடுவான். இவங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள வருவான். அதே மாதிரி பஸ்ல கூட கவனமா தான் வருவான். இது எல்லாத்தையும் நமக்கு இப்பதான் காட்டுறாங்க. அதே சமயம் நம்ம ரெண்டு பேர் பேசுறதுக்கு இந்த போனை நீ வச்சுக்கோ, இந்த போனை நான் வச்சுக்கிறேன், இது மூலியமா மட்டும்தான் பேசணும்னு சொல்லியிருப்பான். இந்த வேலையை விட்டுட்டு ரியல் எஸ்டேட் வேலை பண்ண போறேன்ற மாதிரி இவன் சொல்லியிருப்பான். பண்ணு, நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இவன் இருக்கான்ல, நான் ஒன்னால தான் இந்த விஷயத்த பண்ணலானே நினைச்சேன், நீ சப்போர்ட் பண்ணுவல, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்றது தான் சொன்னேன், முழுசா என்னையே நம்பிட்டு இருக்காத, அது வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா சொல்லியிருப்பாங்க. இவன் அந்த வேலையில இறங்கிடுவான். இவனுக்கு நிறைய காசுலாம் தேவைப்பட்டிருக்கும். அவங்க கிட்ட பேசி வாங்கிடலான்ற மாதிரி தான் அன்னைக்கு நைட்டு நடந்து போயிட்டு இருந்திருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும் போது இவனை கிராஸ் பண்ணி தான் சந்திரன் அந்த வீட்டுக்கு போயிருப்பாரு. சந்திரன் உள்ள போக பார்த்திருப்பாரு. அதுக்குள்ள இவன் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். சிசிடிவி எல்லாம் கட் பண்ணிரு, நான் உள்ள வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதே மாதிரி வாசல்ல இருக்கவன் யாருன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பான். அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. சந்திரன் அங்கிருந்து அனுப்பி விட்டுருப்பாங்க. சிசிடிவியை கட் பண்ணி இவனை உள்ள வர வச்சிருப்பாங்க. ரெண்டு பேர் ஒன்னாலா இருந்து முடிச்சிடுறாங்க. அப்பதான் ஷீலாக்கு கால் வருது. ஷீலா கிட்ட ரெகுலரா காசு வாங்குற ஒரு லேடி தான் கால் பண்ணிருக்காங்க. எனக்கு அர்ஜென்ட்டா காசு தேவை, இப்பயே வந்து வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பெல்லாம் வேணாம், நீ காலையில வா, நான் காசு வச்சிருக்கேன் தரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த லேடி 2 லட்சம் ரூபாய் கேட்டிருப்பாங்க. அதுவே இருக்குன்னு ஷீலா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இவர் கவனிச்சிடுறாரு. இப்ப நான் கேட்ட காசை தான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க பீரோவை திறந்து 10,000 ரூபாய் மட்டும் எடுத்து தராங்க. நான் 1 லட்சம் ரூபாய் கேட்டேன், காசு கொஞ்சம் தேவைப்படுது தான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்கிற, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. இவர் கொஞ்சம் இந்த இடத்துல அப்செட் ஆயிடுறாரு. அவன் அப்செட் ஆயிட்டான்றது ஷீலாக்கே தெரியுது. அமைதியா இருப்போம், அவன் கிளம்பிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனுமே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறான். திடீர்னு என்ன யோசிக்கிறான்னு தெரியல, துண்டு வச்சு அவங்களோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். விடு விடுன்னு சொல்றாங்க. ஆனா இவன் இந்த இடத்துல ஷீலாவை சாவடிச்சிடுறான். மொத்த காசையும் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இவன் சாப்பிடறதுக்காக வாங்கிட்டு வந்திருப்பான். அது எல்லாத்தையும் பக்காவா கிளியர் பண்ணிடுறான். அந்த ரூம் கதவை சாத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா அது லாக் ஆயிடும். அந்த மாதிரி லாக் பண்ணிட்டு இவன் கிளம்பலான்ற மாதிரி வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் இவன் போனை எடுத்திருப்பான். அவங்களுக்கு தந்த போனை எடுத்திருக்க மாட்டான். அதனால மாட்ட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி திரும்பி வேகமா வீட்டுக்குள்ள வந்துருவான். அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணா திறக்க முடியல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிருப்பான். அதனால கிருஷ்ணாயில எடுத்து அந்த கதவுல ஊத்திடுறான். அந்த கதவை எரிச்சு விடுறான். அந்த கதவு எரிஞ்சு எரிஞ்சு அந்த இடத்துல ஓட்ட மாதிரி கிரியேட் ஆகுது. அந்த ஓட்டைக்குள்ள
ஹோட்டல்ல போய் இவனும் உள்ள இருக்க போனை எடுத்திருப்பான். அதே மாதிரி கைரேகை எங்கேயும் கிடைக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா இடத்தையும் கிளியர் பண்ணிருப்பான். விடியற வரைக்கும் ஒரு இடத்துல மறைஞ்சிருந்தேன், விடிய காலையில பஸ்ஸை பிடிச்சி நான் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் பொய் சொல்றான்றது ஹீரோக்கு தெளிவா தெரியுது. பொய் சொல்லாத, உண்மையை சொல்லுன்னு கேக்குறது. நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். கோவப்பட்ட போலீஸுங்க இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிக்காதீங்க, நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவனும் மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றான். அது கிறிஸ்மஸ் நைட்டா இருக்கும். ஊர்வலத்துக்காக மெயின் ரோட்ல ஆட்கள்லாம் போயிருப்பாங்க. அதனால இவன் இருக்கான்ல, ஷார்ட் ரூட் வழியா போலான்ற மாதிரி பொறுமையா அந்த வழியா நடந்து வந்துட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ராஜீவ் வேலைக்காக வந்திருப்பாரு. இவன் வேற வந்துட்டானேன்ற மாதிரி ஒளிஞ்சு இவர் போயிட்டு இருந்திருப்பாரு. அப்படி ஒளிஞ்சு போகும்போது தெரியாதனமா ஸ்லிப் ஆகி அந்த கிணத்துக்குள்ள விழுற மாதிரி போயிருப்பாரு. நல்ல வேலையா ஒரு வேரை பிடிச்சி இவரை தொங்கிட்டு இருக்காரு. ராஜீவுக்கு சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் பார்த்து வர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கையை கொடுத்து அவரை எழுப்பிடுறாரு. நல்லபடியா காப்பாத்திடுறாரு. உங்களை இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே, நீங்க யாரை பாக்குறதுக்காக வந்தீங்க? ஷீலாவை பாக்குறதுக்காக வந்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. யாரா இருந்தாலும் அப்படிதான் தோணும். நாளைக்கு ஷீலா இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சா நம்ம மேலதான் டவுட் வரும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ராஜீவ் பேசிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு ராஜீவை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இவர் மொத வாட்டி ஸ்லிப் ஆகி விழ போனார்ல, அப்பயே ஒரு போன் கீழே விழுந்திருக்கும். அதுதான் ராஜீவ் போன்ன்ற மாதிரி போலீஸுங்க நினைச்சு எடுத்து தந்திருப்பாங்க. இப்ப இவரும் படிக்கட் ஏறி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப கரெக்டா பஸ் வரும். அந்த பஸ் நிறுத்தி இவர் பஸ்ல ஏறி இருப்பாரு. சோ இவர் தான் 2 கொலையை பண்ணிருக்காரு அப்படின்றத ஹீரோ ப்ரூவ் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு லாயர் இருக்காரு பாத்தீங்களா, வாதாடி சந்திரன் மேல எந்த தப்பும் இல்லைன்றத சொல்லிடுறாரு. ஜட்ஜி எல்லாத்தையும் கேட்டு முடிச்சு இவன் தான் தப்பு பண்ணிருக்கான், இவனுக்கு இந்த தண்டனை அப்படின்ற மாதிரி வழங்குறாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வாட்டி தப்பா குற்றச்சாட்டு போலீஸ் தானே வச்சிட்டாங்க, அதனால போலீஸ்க்கு வார்னிங் தராரு. ஹீரோவை பாராட்டவும் செய்யறாரு. இப்ப சந்திரனும் ஃபேமிலியும் ஹீரோக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப பெருமையோட இங்க இருந்து நடந்து போறாரு. இதோட படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.